ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னு 3 வேளைக்கும் பார்க்க போறோம். ஸோ வாட் ஐ குக் இன் அ வீடியோல இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் தான். இது ரொம்பவே ப்ராக்டிக்கலான ரெசிபீஸ். இங்க பெங்களூர்னு வந்தாலோ, இல்ல கர்நாடகால எந்த சைட் போனீங்கனாலோ, எல்லா ஹோட்டல்லையும் இந்த ரெசிபீஸ வந்து நீங்க ரெகுலரா பார்க்கலாம். ப்ளஸ் நான் சீசனல் ஃபுட்ஸும் சிலது ஆட் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு, டின்னருக்கு எல்லாம். ஸோ அதையும் நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்க்குற மாரி ரெசிபீஸ் தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சௌசௌ பாத். இது நம்ம ஊர் ஸ்டைல் உப்மா தான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சௌசௌ பாத்துங்கிறத 3 ஐட்டம்ஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு காரா பாத், கேசரி பாத், கடைசியா தேங்காய் சட்னி. நம்ம காரா பாத் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது உப்மா. இதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கணும். நம்ம எவ்வளோ ரவை சேர்த்திக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வெஜிடபிள்ஸும் சேர்த்திக்கணும். அதே அளவுக்கு ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு முந்திரி பருப்பு வரும். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் நிறையா லாவிஷாக சேர்த்துக்கிட்டோம்னா தான் இதோட டேஸ்ட்டு இந்த காராபாத் மாதிரி வரும். நம்ம ஊரில் டைரெக்டாக தண்ணி கொதிக்க வச்சு அப்புறம் ரவை ஆட் பண்ணுவோம். இங்கே அப்படி இல்லை. ரவையை வந்துட்டு நல்ல வெஜிடபிள்ஸ் வெந்த உடனே அது கூடவே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துருவாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ரோஸ்டிங் பண்ணி அதுலேயே ரவை வெந்துடும். அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்துவாங்க. தண்ணி ஒரு கப்புக்கு 2.5 கப்ஸ் தண்ணி சேர்ப்பாங்க. தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். இதில் வந்து சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான். பட் இந்த ஊரில் என்னென்னா அந்த பிசிபெல்லாபாத் பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துவாங்க. அதில் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டும் ஒரு தேங்காய் டேஸ்ட்டு, புளிப்பு டேஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து வரும். நான் வந்து நம்ம ஊர் சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ காராபாத் வேலை முடிஞ்சது. அடுத்தது கேசரி பாத் பண்ண போகிறோம். இது நம்ம ஊர் ஸ்டைல் கேசரியே தான். பட் சேம் இதை ரவையை வந்து அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் அதுலேயே வறுத்துடணும். அதுக்கப்புறமா தான் நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துவாங்க. இந்த கேசரி பாத்தில் கொஞ்சம் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக குங்குமப்பூ சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் சுடு தண்ணியில். வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதே மாதிரி கலர் வரும். ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நிறைய பேர் வந்து ஒரு விலாகில் வந்து என்னை திட்டியெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, எப்படி கேசரிக்கு போயிட்டு மஞ்சத்தூள் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு நாள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் கொடுக்குற கேசரி பாத்தில் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் கலப்பாங்க. முக்கியமாக பைனாப்பிள் இருக்கும், அப்படி இல்லாட்டி ஆப்பிள் இருக்கும். இந்த 2ல் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். பைனாப்பிள் அண்ட் ஆப்பிளை எப்போ நெய்யில் கலந்து வதக்கி விட்டுட்டு முந்திரி பருப்பு, திராட்சை வதக்குறோம் இல்லையா, அந்த டைமில் வதக்கிட்டு அதே மாதிரி ப்ராசஸை கன்டினியூ பண்ண வேண்டியது தான். கடையில் இதே மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம காராபாத் மட்டும் வாங்குறோம் அப்படின்னா, அதை சுற்றி அந்த தேங்காய் சட்னியை அப்படியே ஒரு குழம்பு மாதிரி ஊற்றி தருவாங்க. டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு பேர் டிப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் தருவாங்க. அதே மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் அதே டேஸ்ட்டு தான். மேபி பிசிபெல்லா பாத் பவுடர் போட்டிருந்தா இன்னுமே அந்த பர்ட்டிகுலர் டேஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஏ டு பியில் சாப்பிட்ற உப்மாக்கும் இங்கே சாப்பிட்ற காராபாத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது கார்டனிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு. நிறையா செடியெல்லாம் வச்சு வளர்த்தும் போது கண்டிப்பாக அதுக்கு டெய்லி ஏதாவது ஒரு கேர் பண்ணிட்டே தான் இருக்கணும். நான் ஒரு 2-3 நாளாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த முட்டை தோல் அண்டு இந்த காஃபி தூள், அதுக்கப்புறம் டீ தூள், இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் காய வச்சுட்டேன். நல்லா அது காஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை செடிக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு. 2-3 செடி வந்து பூக்கவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பண்ணி போட்டோம்னா நல்லா பூ பூக்கும். அடுத்தது அவ்வளோதான். அடுத்த நம்மளோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரேக்காலு. இப்போ சீசனில் இருக்குது. வின்டர் மந்த் இல்லையா, இந்த வின்டரில் எக்கச்சக்கமாக தள்ளுவண்டியில் வச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அவரேக்கால், இந்த இந்த பீன்ஸ் தான் அது. இந்த அவரேக்காலு வந்துட்டு இங்கே கிலோ கிலோவாக உரிச்சே விற்பாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு அதை வச்சு சாம்பார். இப்போ நம்ம ஊரில் எப்படி சாம்பார் பண்ணுவோம் அதே ப்ராசஸ், நம்ம கொஞ்சம் அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த அவரைக்கா அந்த அவரைக்கா பீன்ஸ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி, கொஞ்சம் பச்சை மொளகா, அப்புறம் உருளைக்கிழங்கு 2 உள்ள போட்டு நான் வேக வச்சிருக்கேன். இத எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எப்பவும் போல புளி ஊத்தி தாளிச்சு கொட்டுறது அதெல்லாம் அடுத்தது பண்ண போறோம். இந்த மீன் டைம்ல நம்ப பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த கோசம்பரி அப்படின்னு நான் இன்னைக்கு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த கோசம்பரிங்கிறது ஒரு குக் பண்ணாம சாப்பிடுற ஒரு சாலடு. இதுல நம்ப இஷ்டப்படி நெறைய வெரைட்டீஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு இந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா? அதுவும் இப்ப சீசன்ல இருக்கு. ஸோ சீசனல் வெஜிடபிள்ஸ் தான் நான் இன்னைக்கு ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சீசன் வரும்போது கரெக்ட்டா இங்க ஃபுல்லா எல்லார் வீட்டிலயும் இத செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. எங்க பாரு நம்ம போற வழியெல்லாம் நம்மள டெம்ப்ட் பண்ற மாரி அந்த கடைங்க தான் இருக்கும். ஒரு தள்ளுவண்டியில அவரைக்காளு, இன்னொரு தள்ளுவண்டியில ஸ்வீட் கார்ன் இந்த மாரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு வாங்கணும்னு தோணும். இப்போ நம்ம தாளிப்பு சேர்க்குற டைமு, குக்கர்ல வேக வச்சிருந்த அவரைக்காவ கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு, அது கூட புளி, சாம்பார் தூள் போட்டு கொதிக்க வச்சிரணும். குக்கர்ல வேக வச்சிருந்த தக்காளி, பச்சை மொளகாய நல்லா வதக்குன வெங்காயம், பூண்டோட சேர்த்து அரைச்சு இது கூட ஊத்தி கொதிக்க வச்சுட்டோம்னா, நம்ம சாம்பார் ரெடி. பேன் வந்து சின்னதா போயிடுச்சு அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் பெரிய மண் சட்டியில நான் மாத்திட்டேன். இந்த புளி குழம்புக்கெல்லாம் மண் சட்டியில வச்சா தான் அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இது ஆல்மோஸ்ட் சாம்பார்ல நம்ம பருப்பு உருண்டை குழம்பு இருக்கு இல்லையா? அந்த டேஸ்ட்ல இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. அதுவும் இந்த கோசம்பரி இது கூட நல்லாவே சூட் ஆச்சு. ஈவினிங் டைம் புஜ்ஜு ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. வந்துட்டு என்னமோ அவனுக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்லி அதுக்கு வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். கிரீன் சட்னி பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வீட்டுக்காரர. அவரு எதுக்கோ ஒரு வேலையா வெளில போயிருந்தாரு. அதனால வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கிற வேலை இருந்தது. என் பையனுக்கு ஏதோ பொழுது போகலன்னு நெனைக்கிறேன். ஏதாவது வேல குடுமா, வேல குடுமான்ட்டே இருந்தான். ஸோ நான் கொத்தமல்லிய ஒரு பாக்ஸ குடுத்து அதுக்குள்ள போட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். இங்க வா, இங்க வா. கொஞ்சம். இது என்னது? ஆ? இதுக்கு எதுவும் பண்ணாமலே இருக்கலாம்ல. தள்ளிக்கோ. No chance. எப்படிமா சீட்டிங் பண்ற? அந்த பாக்ஸ் கொஞ்சம் சின்னதா இருந்தது. நான் கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லி இப்ப குக்கிங்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் போட முடிஞ்சது என்னாலயுமே. பட் அவன் வந்து அத சீட்டிங்ன்னு சொல்லிட்டுருக்கான். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆயிட்டு வந்துட்டு, அடுத்தது அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் குடுத்தேன். அதாவது அதான் ப்ரீ மேட்ச்க்கு போறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போறாரு சாரு. ஆ ஏதோ கிரிக்கெட் மேட்ச்சா, ஃபுட்பால் மேட்ச்சான்னு தெரியல. கீழ அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பசங்கள்லாம் சேர்ந்து ஏதோ விளையாட போறாங்க. செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்க ரொம்பவே போர் அடிக்கும். ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம மட்டும் தனியா இல்ல. இந்த உலகமே அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு வீட்டிலயும் இத திரும்ப திரும்ப செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அதுதான் அந்த வேர்ல்ட வந்து கீப் ரன்னிங் ஆக்கிட்டு இருக்கு அப்படின்னு தோணும். நம்ம மட்டும் கிடையாது. லேடீஸ் மட்டுன்ட்டு இல்ல. ஜென்ஸும் கூட அவங்க ஆஃபீஸ் ஒர்க்க திரும்ப திரும்ப அதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லையா? எல்லாத்துக்கும் இது காமனான ஒரு விஷயம் தான். யார் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ரொம்ப ஈஸியா சலிப்பு தட்டுறவங்க வந்து கண்டிப்பா அ லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது அப்படின்னு தோணும் எனக்கு. முன்னாடி எனக்கும் ரொம்ப அடிக்கடி சலுப்பா இருக்கும். பட் இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. நம்ம இத பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டேன். நைட்டு அடுத்த டின்னர் ஒர்க் ஸ்டார்ட்டட். ஏன்னா இது நான் ஸ்டாப் இல்லையா? கிச்சன் கிச்சன் 24 ஹார்ஸ் வேலை இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு டின்னருக்கு ராகி முட்டை.
ரொம்ப ஒரு எக்ஸலன்ட்டான ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. டேஸ்டியாவும் இருக்கும். இதுக்கு வந்து மெயினா கறி குழம்பு வச்சு தருவாங்க. அப்படியே சுத்தி ஒரு இந்த ராகி உருண்டைய சுத்தி கறி குழம்பு ஃபுல்லா ஊத்தி தருவாங்க. கடைகள் இந்த மிலிட்டரி இப்ப ஹோட்டல்லலாம். வந்து ஆஃபீஸ் ஒர்க் அவ்ளோ பண்றப்போ டேஸ்டியா செஞ்சுக்கலாம் இருக்கும். மீன் குழம்பு ஆனா, இன்னைக்கு. நான் வந்து அத சாப்பிட்டதில்ல. நான் ஒரு வந்து ஆஃபீஸ் படி. இந்த நெடக்கடலை சட்னி தருவாங்க வெஜிடேரியன் அப்டின்னா. ஸோ அதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது அதுக்கு அவரு பேரு அவரு நெடக்கடலை பண்ண ஈஸி தம்புலி தான். அப்டின்னு சொல்வாங்க. இந்த ராகி முடே நானும் இதுக்கு முன்னாடி ஒரு தடவ ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரொம்பவே கம்மியான குவான்டிட்டி வச்சு ட்ரை பண்றேன். ஏன்னா புஜ்ஜு வந்து இத சாப்பிட மாட்டான். அதனால அவனுக்கு தோசை வித் நெடக்கடலை அந்த தம்புலி அதுதான் குடுக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு 2 கப் தண்ணிய கொதிக்க வச்சிரணும். நல்லா கொதி வர்றப்ப கொஞ்சம் நெய்யும், உப்பும் சேர்த்திக்கணும். அதுக்கப்புறமா 1 கப் ராகி மாவு 2 கப் தண்ணிக்கு 1 கப் ராகி மாவு இது கூட சேர்த்துட்டு, அ மூடி வச்சிரணும் கப்புன்னு. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அதே நம்ம எதுவும் டச் பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி, நம்ம இந்த மாதிரி ஒரு மத்து மாதிரி வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா, ஈஸியா கட்டி தட்டாம வந்துரும். இந்த கட்டி தட்டாம வர்றதுக்கு ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் அந்த கொதிக்க வைக்கிற தண்ணீலயே லைட்டா அந்த ராகி மாவ கலந்து விட்டுட்டீங்கன்னா, அ அது அது அப்படி பண்ணும்போது கட்டி தட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இப்ப அந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான் கிளறி விட்டுட்டா டிஷ் ஓவர். இத வந்து லைட்டா இந்த எண்ணெய் தடவின பாத்திரத்தில போட்டு இப்படி உருட்டுனீங்கன்னா, அழகா ராகி முட்டை ரெடி ஆயிடும். ஓரளவுக்கு சூடா இருக்கும்போதே உருட்டணும். கை பொறுக்கிற சூட்ல நம்ம இந்த மாரி உருட்டி இந்த குண்டால போட்டு இப்படி எண்ணெய் தடவின குண்டால உருட்டுனோம்னா சூப்பரா இருக்கும். அப்படியே பார்த்தா ஷைனிங்கா இருக்கும். சாப்பிடணும்னு தோணும். அப்படியே அ வெண்ணெய சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வரும். நீங்க வேணா கொஞ்சமான ஒரு குவான்டிட்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நெடக்கடலை, வெங்காயம், பூண்டு, பச்சை மொளகா, புளி இதெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்தோம்னா, நெடக்கடலை சட்னி ரெடி. நெறைய தண்ணி ஊத்தி அரைச்சிடுங்க அவ்வளோதான். சிம்பிளான இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அப்படியே வெண்ணெய் மாரி வச்சோம்னா கரையிற மாரி ஒரு ரெசிபி. இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் என்கரேஜ்மென்ட். பாய் ஃபிரெண்ட்ஸ்.